ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு வீட்டில் எப்படி பணியாரம் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பணியாரத்தை பண்ணதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் பீட் பண்ண ஒரு முட்டை எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பனானா வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு கருப்பட்டி எடுத்துக்கிடலாம். நான் வந்துட்டு கருப்பட்டி எடுத்திருக்கேன், நீங்கள் வந்துட்டு சுகர் எடுத்துக்கலாம். ஆனால் வந்துட்டு சுகரோட கருப்பட்டியை ப்ரிஃபர் பண்ணுங்கள், அதான் நல்லது உடம்புக்கு. இப்போது ஒரு பவுலில் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிடலாம். 4 கப் கோதுமை மாவு நான் ஆட் பண்ணுறேன் பணியாரம் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பீட் பண்ண முட்டையை ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு நல்லா அது கலரி விட்டுக்கிடணும். நம்ம கையை வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துக்கும் நல்லா கலர்ந்து விட்டு கொடுங்க கை வச்சு. அப்புறமாட்டு நம்ம கருப்பட்டியை உள்ளே ஆட் பண்ணிக்கிடணும். மாவு கூட நம்ம தேவையான அளவு கருப்பட்டியை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மாவோடு பசந்து கொடுணும். நல்லா அதில் வந்துட்டு இப்போது தண்ணியை ஊற்றி நல்லா மாவை பசந்துக்கோங்க. பணியாரத்துக்கு எந்த பக்குவம் வரணுமோ அந்த பக்குவம் வர அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மாவை பசந்து விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி, நம்ம பணியாரம் செய்கிறதுக்கு வேண்டிய கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம பனானாவை ஆட் பண்ணுறோம். நல்லா மசிந்து விட்டுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் பனானாவை ஃபஸ்ட்டு இது ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மசிந்து வச்சு இதை ஆட் பண்ணாலும் ஓகே தான். இப்போ பாருங்கள், இதுதான் பனானா ஆட் பண்ணக்கப்புறம் உள்ள கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு பணியாரம் பண்ணுற வேண்டிய கன்சிஸ்டன்சி. இது இனிமேல் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கிடலாம். மேலே ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிடலாம். கொஞ்சம் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை அதை ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண வச்சுருக்க மாவை கடாயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், இது அவ்வளோ அழகாக பொரிஞ்சிட்டு வருது பாருங்கள். ஸோ இதேமாரி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிடணும். இப்போ பாருங்கள், இதேமாரி ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம கடாயிலேருந்து எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். நம்மளுடைய கிறிஸ்பியான டேஸ்டியான பணியாரம் ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.